கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 24/6/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 5:10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். The lowly he sets on high, and those who mourn are lifted to safety. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உயர்த்தும் தேவன் என்கிறதான தலைப்பில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சில நிமிடங்கள் நாம் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த நாட்களில், எந்த இடத்தில், எந்த சூழ்நிலைகளில் உயர்த்துவார் என்பது நாம் அறியாதிருக்கிற காரியம். உயர்வும் மேன்மையும் அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். சங்கீதம் 75:7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். யாரை உயர்த்துவார், யாரை தாழ்த்துவார் என்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 113:7 மறுபடியும் அதை சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் அறிந்திருக்கிற வசனமே. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உயர்வு, மேன்மை இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும் வருகிறது. ஆனால் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். நம்முடைய ஏழ்மைகள் நிலைமையிலிருந்தும் கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். கர்த்தருடைய மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயர்வை எதிர்பார்க்கிறோம். உயர்வை எதிர்பார்த்து காத்து நிற்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஏழ்மைகளையும் அவருடைய கண்ணீரின் நாட்களுக்கும் அவருடைய தாழ்மைக்கும் அவருடைய சாந்த குணத்திற்கும் பரிசாக தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரத்திற்குள்ளே அடங்கியிருந்து மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் காண கிருபை பாராட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வி பதிலும், நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. யார் யாரிடத்தில் சொன்னது? நெகேமியா 13:22 நெகேமியா லேவியருக்கு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும்? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.